ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா பண்ண போற காரியத்தினால மல்லி தான் வந்துட்டு ரகுவை பிடிப்பாங்க. ரகுவையும் சுடரையும் மல்லி தான் வந்து கையோட பிடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம். ஆனா அப்படி இல்லைங்க. மல்லி வந்து பிடிச்சிருந்தா கூட நம்ம இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நிஷா வந்துட்டு சுடரும் ரகுவும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து காதுல வாங்கி தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கிறா. இது எப்படி நடந்துச்சு? அது மட்டும் இல்லாம நிஷா பல முக்கியமான முடிவுகளை இப்ப எடுக்கிறா. நிஷானால தான் சுடருக்கும் ரகுக்கும் ஆப்பு ஆயிடுச்சு. என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மல்லி வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வெண்பா இதுதான் பிளானு, நாளைக்கு கண்டிப்பா ரேணுகாமா வெளியே போவா. அந்த சமயத்துல நிஷா சித்தியோட ஃபோனை வாங்கி அதில் உள்ள லொக்கேஷனை ஜஸ்ட் எனக்கு ஷேர் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ தான் வந்து நம்ம வெண்பாவும் போயிட்டு ஃபோனை வாங்கி கேட்குறாங்க. இல்லை, ஃபோன்லாம் கொடுக்க முடியாது, இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. சித்தி எனக்கு ஃபோன் வேணும் சித்தி, ஃபோன் கொடுங்க சித்தி அப்படின்ற மாதிரி அழுவோம். ஏன்னா வெண்பாவுக்கு அழுதா ஃபிக்ஸ் வந்துடும் இல்லையா, அழுவோமே ஃபோனை வாங்கிடுறாங்க. ஃபோனை வாங்கி அதில் உள்ள லிங்க்கை மல்லிக்கு அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு இவன் வந்து அனுப்பிட்டே இருக்கும்போது வந்து ஃபோனை வாங்கி பிடுங்கிடுறா. என்ன லிங்க் மல்லிக்கு அனுப்பியிருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மேப் லிங்க். உடனே வந்து எதுக்காக இந்த லிங்க் வந்து மல்லி வந்து அனுப்ப சொல்லியிருக்கா? இவளும் ரொம்ப நாளாக வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம சைடும் தப்பு இருக்குது. ஏன்னா மொத்த டீட்டெயிலும் இந்த சைட்லேருந்து தானே போயிருக்கு. அதனால் எதுக்காக அக்காவோட இதை அனுப்ப சொல்லியிருக்கா? என்ன தான் நடக்குதுன்னு நம்மளே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவே அந்த லொக்கேஷன் இருக்க இடத்துக்கு போகிறா. ஆனால் வந்து இதை வெண்பாவால் சொல்லவும் முடியல. நிஷாவும் போகிறா, மல்லி வந்து பின்னாடியே வர்றாங்க. ஆனால் நிஷா வந்து கார் வச்சுருக்கிறதுனால அவள் வேகமாக போயிடுறா. போனால் அவங்க ப்ரைவேட் பிளேஸில் சுடரும் ரகுவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நிஷா வீட்டுக்குள்ளே போய் ஜன்னல் வழியாக பார்க்குறா. பார்த்தா அப்படியே இடித்த மாதிரி இருக்குது நிஷாவுக்கு. அக்கா என்ன யார் கூட ஒருத்தர் கோயிலுக்கு போகிறேன்னு தானே சொன்னா, என்ன யார் கூட ரகசியமாக பேசிகிட்டு இருக்காளன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ தாங்க எல்லாமே தெரிய வருது. என்னன்னா, ரகு இங்கேருந்து போகாத ரகு, உன்னால தான் ரகு நான் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக தெம்பாக இருக்கேன். நீ போயிட்டனா எப்படி ரகு, நீ போயிட்டனா நான் ஒன்றுமே இல்லை ரகு அப்படின்ற மாதிரி சொல்ல, சுடர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சுடர், இப்போ நான் வந்து போலீஸ்கிட்ட வசமாக சிக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து போனால் மட்டும்தான் வந்து இந்த கேஸ் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கும். இல்லைனா என்னை கையோடு பிடிச்சிருவாங்க. நான் பிடிச்சேன்னா நீயும் மாட்டிப்ப. அப்போ நம்ம பண்ண மொத்த ஃப்ராடு வேலையும் தெரிய வந்துடும் சுடர் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அப்படியே நிஷாவுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. என்னடா இது, அப்போ 50 லட்சத்தை எடுத்தது அக்கா தானா? அப்போ ரகுக்கும் அக்காவுக்கும் லிங்க் இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் 1000 திங்கிங் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ தான் வந்து அவன் வந்து ரேணுகான்னு கூப்பிடாம சுடர் சுடர்னு வந்து கூப்பிட்டுட்ருக்கான். சுடர் நான் போகிறேன், நீ கவலைப்படாத, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பசங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இவன் ஏன் வந்து அக்காவை சுடர்னு கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டு தலைவலி. செகண்டாக நிஷா தலையிட இடி விழுந்துருச்சு. ஆகா, மொத்தமாக முடிஞ்சு போச்சா? அப்போ வந்து மல்லி சொன்னது தான் உண்மையா? அப்போ இவன் நம்ம அக்கா கிடையாதா? அப்போ இவன் வந்து சுடரா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்து இன்னும் டீட்டெயில் சொல்ல நிஷாவுக்கு நிறைய கொஸ்டின் மார்க். எதுக்காக இவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தா, ஏன் இவ்வளோ ட்ராமா அப்படின்ற மாதிரி நிஷா மனசுக்குள்ளே 1000 கேள்வி, ஒரு செகண்டில் 1000 கேள்வி வந்து கேட்குது மனசு. ஏன்னா வந்து அவள் அந்தளவுக்கு தான் நடந்துட்டு இருந்திருக்கா. அதுக்கு அவங்களே சுடரும் ரகுவுமே வந்து பதில் சொல்லிக்கிறாங்க. ரகு சொல்கிறான், இந்த ஒரு கேஸ்லேருந்து எப்படியோ கதிரேசனை வந்து நீ வந்து திசை மாற்றி இந்த கேஸ்லேருந்து வாபஸ் வாங்க விட்டுட்ட. ஆனால் இந்த மாதிரி எப்பயுமே நடக்கக்கூடாது. அடுத்த வாட்டி இருக்கும்போது லம்பாக மொத்தமாக திருடிடு, கதிரேசன்ட்ட உள்ள மொத்த பணத்தை திருடிட்டேன்னா நம்ம வந்து கிளம்பிடலாம், இந்த நாட்டை விட்டே கிளம்பிடலாம், நம்மளோட ஐடென்டிஃபை எல்லாத்தையுமே மாற்றிடலாம் சுடர் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் ரகு, நானே கஷ்டப்பட்டு கதிரேசனை கைவிட வச்சுருக்கேன், ஒரு 50 லட்சத்துக்கு கஞ்ச பையன் ஓவராக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அப்பாவை பற்றி பேசினா எல்லாருக்கும் கோவம் வர்றதுன்னா நிஷாவுக்கும் கோவம் வருது. அடி பாவி அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இன்னும் கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் வந்துட்டு எப்படியாச்சும் கதிரேசனோட மொத்த சொத்தையும் வாங்கிட்டு இங்கேருந்து ஓடிடணும் ரகு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்காக தான் இப்போ இந்த கேஸ் வந்து இது சின்ன கேஸ் தான், இருந்தாலும் நான் மாட்டிக்கிட்டால் மொத்தமாக மாட்டிப்போம், அதனால் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, எங்கே ரகு போகிற, நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தெரிஞ்சு தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ரகு, நீ என்னை விட்டு போகக்கூடாது, நீ என்னை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நீ இதையே சொல்லிகிட்டே இருக்க, நீ கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருப்பேன், என்ன நடந்தாலும் போனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், தைரியமாக இரு அப்படின்ற மாதிரி
சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. நீ போயிட்டா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ரகு, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ தேவையே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்க, அதை சரியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து தைரியம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள். ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வரும்போதெல்லாம் ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மொத்த நம்பிக்கையும் அவங்கள விட்டு போகுதுன்னு தெரிஞ்சு ரொம்ப வந்து வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் மாறும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக எல்லாமே வந்து சரியாகுன்ற நம்பிக்கையில் தான் வந்து ஓடிட்டுருக்கு. ஆனால் மல்லி அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்குறாங்க நிஷா எல்லாத்தையுமே காதில் வாங்கினது. அப்போ தான் மல்லி ஒரு வார்த்தை கேட்குறாங்க, இப்போயாச்சும் புரியுதா நிஷா, தயவு செஞ்சு இப்போயாச்சும் என்னை வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இப்போ புரிஞ்சுக்கிறேன் உன்னை, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே அந்த தப்பு எதுவுமே நான் பண்ண மாட்டேன், இதுக்கு மேலே உன்னை நான் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லா பிரச்சனையும் இவ்வளோ சீக்கிரமாக முடிவடையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு தான் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, எப்படி கதையை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது. நிஷா பார்த்ததில் யாருக்கெல்லாம் ஹாப்பியோ அவங்கெல்லாம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் நிஷா ரொம்ப பெரிய ஆணிவேர். நிஷாவுக்கோ கதிரேசனுக்கோ தெரிஞ்சாலே போதும், இந்த சுடரோட ஆட்டம் முடிஞ்சிடும். இப்போ வந்து அவளோட ஆட்டம் மொத்தமும் வந்து முடிய தான் போகுது. ஆனால் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இரு 15 செகண்ட். குஷி சப்ஸ்கிரைபர். ஓகே பாய். வரிட்டா நாங்கள் எங்கே இருக்கோம்?